வணக்கம். இது என்னென்னா இன்ஜின் விசஸ் டெக்குன்னு சொல்லி ஒரு நார்மலாக இல்லை ஒரு அப்டேட் கொடுக்கலாம். எப்படி இருக்கும் இன்ஜின் விசஸ்? இப்போ மோஸ்ட்லி எங்கே போனாலுமே அப்படி தான், இக்கரைக்கு அக்கறை பச்சமும்ல தான். இன்ஜினில் இருக்க எல்லாருக்குமே டெக்கு பிடிக்குங்கிறாங்க. டெக்கில் இருக்க எங்கள் ஆட்கள் இன்ஜினுக்கு போகாமல் விட்டானே, படிக்காமல் விட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மோஸ்ட்லி ரெண்டுமே ஒரே திராஸில் வச்சோம்னா ரெண்டுக்கும் பாதி இருக்கணும். இப்போ நார்மலாக நானும் என் ஃப்ரெண்டும் பேசிக்கிருக்கோம், ஒரு இன்ஜின் கேட்டட்டும் டெக் கேட்டட்டும் பேசிக்கிருக்கோன்னா, மாப்பிள்ள நாங்கள் அப்படி சொன்னால் போதும். அவன் சொல்லுவான், ஏதாவது பிரச்சனைனா கீழே தாண்டி கால் பண்ணணும் சார், அந்த மோட்டர் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னால் தான் தலைவா நீங்கள் அங்கேருந்து ஜாஸ்திக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் எதுவும் சொல்ல முடியுமான்னு தெரில. இன்ஜினை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம், ஹீட்டு ஆயிலு, இந்த ரெண்டும் பெரிய விஷயம். இதை ரெண்டையும் சமாளிக்கணும். இன்ஜினை பொறுத்தளவில் போயிட்டா, டெக்கை பொறுத்தளவில் வந்துட்டால் தலைவலி அதிகம், ஹெட்டேஜ் அதிகம். ஒரு சின்ன பேப்பரு ஏதாவது ஒரு செக்லிஸ்ட் ஏதோ ஒரு இதில் பிரச்சனை வந்துச்சுன்னா தலைவலி. அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த டெக்குக்கு தலைவலி அதிகம். இன்ஜினுக்கு வேலை வந்துருச்சுன்னா கஷ்டம். அவங்க 2 நாள் 3 நாள் 1 வாரம்னா உறங்காமல் இருந்து வேலை பார்க்குறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா நான் எஸ்சியில் வேலை பார்க்கும்போது ஒரு ஷிப்பு ட்ரைடாக்கு போயிட்டு எங்கே ஆஃப்ரிக்கா போய் நிலக்கரி ஏற்றிக்கிட்டு எங்கே பரதி போகிறது போயிருக்கு. ட்ரைடாக் முடிச்சுட்டு எங்கே ஆஃப்ரிக்கா போயிட்டு வார வழியில் வெசல் பிளாக் அவுட்னா கரண்ட் இல்லை, ஷிப்பில் கரண்ட் இல்லை. 3 ஜென்ரேட்டரும் பிளாக் அவுட் ஆகிடுச்சு. எமர்ஜென்சி ஜென்ரேட்டரும் ஒர்க் ஆகலை. இப்போ ஷிப்பு எங்கே போகுது எங்கே வருது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலமை. ஷிப்பை ட்ரிஃப்டில் போட்டிருக்காங்க. வெசல் ட்ரிஃப்டில் எங்கே காற்றடிக்குதோ எங்கே கரண்ட் இருக்குதோ அதை பார்த்து போய்க்கு இருந்திருக்கு. அங்கே இருக்க சீஃப் இன்ஜினியர் செகண்ட் இன்ஜினியர்னால் மண்டே பிச்சுக்கு இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்குள்ளது. ஒரே நேரத்தில் 3 ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகலை, எமர்ஜென்சி ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகலை, நீ என்னத்தை செஞ்சுக்கிறதுன்னு கம்பெனி 1008 கொஸ்டின் கேட்பான். டெக்காரன்ட்டாக பதில் சொல்ல முடியாது. கேப்டன்னா கொஞ்சம் நல்லவராக இருந்தால் புரிஞ்சுக்கிடுவாங்க, சிலவங்கன்னா புரிஞ்சுக்கலன்னா அவங்கள்ட்ட பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட வேண்டியதாக ஆகி போயிடும். இன்ஜினை பொறுத்தளவில் அதான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, வேலைன்னு இப்போ நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது தான் மோஸ்ட்லி வேலை. ஆனால் இப்போ ஒரு வேலைன்னு வந்துருச்சுன்னா அதை நம்ம கிளியராக செய்யலைன்னா அங்கே பிரச்சனை ஆயிரும். ஏன்னா நான் இன்ஜினில் ஒரு 1.5 இயர்ஸுக்கிட்ட நான் ஹைட்ராலிக் கம்பெனியில் இருந்தேன். சென்னையில் ஒரு ஹைட்ராலிக் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிருந்தேன். ஷிப்புக்கு ஏற முடியல, எனக்கு ஒரு வழியும் தெரில, எனக்கு வீட்லேயும் இருக்க முடியல, எனக்கு வேறு வேலைக்கு போகவும் முடியாத நிலமையில் இருந்தேன். அப்போ அப்படி ஒரு நிலமையில் என்னாச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆள் ரெஃபர் பண்ணி நான் ஒரு ஹைட்ராலிக் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். 10,000 சேலரி. அப்போ அந்த 10,000 சேலரிக்கு நாங்கள் போயிருக்கும்போது நிறையா மோஸ்ட்லி டெக்னீஷியன் தான். நான் ஹைட்ராலிக் டெக்னீஷியன் வேலைக்கு போனேன். ஏன்னா டெக்னீஷியன் தான் சொல்லி பாசனாக கொடுப்பாங்க. ஒரு இன்ஜினியர் அனுப்பிவிடுவாங்க, நாங்கள் அவங்களுக்கு கையாள் அவர் சொல்கிறத துடைக்க தூக்க அந்த போல்ட் எல்லாத்தையும் கலத்த அந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யணும். அப்போ அந்த இன்ஜின் சைடு தான் மோஸ்ட்லி நான் இந்த ரிலேட்டட் ஃபுல்லாக இன்ஜின் சைடு டெக்கு, சீஃப் ஆஃபீஸர், சீஃப் இன்ஜினியர், செகண்ட் இன்ஜினியர், தேர்ட் இன்ஜினியர், ஃபோர்த் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேரை நான் பார்ப்பேன். மோஸ்ட்லி நான் இந்த கேப்டன் சீஃப் ஆஃபீஸர் தான் எப்போது ஒருக்காக தான் பார்ப்பேன். அந்த வேலைக்கு போனோன்னா பார்ப்போம், அவ்வளோதான். இல்லாட்ட சைன் வாங்கும்போது பார்ப்போம், லாஸ்ட்டாக வேலை முடிச்சுட்டு. மீதி நேரத்தில் உங்களை பார்க்க முடியாது. இந்த செகண்ட் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர் தேடி வருவாங்க, என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன அது அப்படின்னு. அதே போல் இந்த க்ரெயினு, நான் மோஸ்ட்லி எஸ்சியில் வேலை பார்த்ததுனால அந்த மெக்கானிக்கல் க்ரெயின் எனக்கு கொஞ்சம் தெரியும். அதில் தான் நாங்கள் மோஸ்ட்லி அந்த கியரை மாட்டி, பிரேக் அந்த கியர் எல்லாத்தையும் கழட்டி மாட்டோம். விண்ட்லாஸை கழட்டி மாட்டியிருக்கிறேன். அந்த மாதிரி வேலைலாம் பார்க்கும்போது அந்த சீஃப் இன்ஜினியர், செகண்ட் இன்ஜினியர்னால் பாவம், அவங்க எப்போ முடியும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. அவங்களோட சிலவங்கன்னா அவங்களோட அந்த வழியை சொல்லும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும். என்ன தான் வேலை பார்க்குறோம், ஒரு சீஃப் இன்ஜினியர் ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தாலும் ஒரு வேலைன்னு அந்த வேலை அவங்களுக்கு முடியலாம். அதை போல் ஒரு தலைவலி எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க அவங்களுக்கு. கம்பெனியும் சரி, சார்ட்டரும் சரி, போர்ட்டும் சரி. போர்ட்டு கேப்டனுக்கு கொடுத்துன்னா கேப்டன் டைரெக்டாக சீஃப் இன்ஜினியர் கொடுப்பார், சீஃப் இன்ஜினியர் செகண்ட் இன்ஜினியர் கொடுப்பார், செகண்ட் இன்ஜினியர் தேர்ட் இன்ஜினியர். இந்த மாதிரி அந்த ஒரு ரவுண்டு போகும்போது அவங்க எல்லாம் தலைவலியில் உட்காருவாங்க. அதனால் மோஸ்ட்லி இந்த இன்ஜின் சைடு போனால் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ரொம்ப ப்ராப்ளம். இப்போ ஒரு ஹேட்ச் கவர் ஓப்பன் பண்ணணும், ஹேட்ச் கவர் ஒர்க் ஆகலைன்னா முடிஞ்சு. அது இப்போ தான் டியூட்டி முடிஞ்சிட்டு போய் செகண்ட் இன்ஜினியரில் சீஃப் இன்ஜினியர் தூங்கியிருப்பாங்க. இங்கே ஒர்க் ஆகலைன்னா டேரெக்டாக ரூமுக்கு கால் பண்ணுவாங்க. சீஃப் இன்ஜினியர் என்னாச்சு, எப்படி இருக்கிய, சரி டிஸ்டர்ப் பண்ணதை மன்னிச்சுங்க, அந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு இங்கே ஹேட்ச் கவர் ஒர்க் ஆகலை கொஞ்சம் வாங்க அப்படிமா. அங்கே போனால் அது விடிய வேலை இருந்தாலும் அவர் தூங்க முடியாது. அவர் நின்னே தான் ஆகணும், செஞ்சே தான் ஆகணும் வேலை. மோஸ்ட்லி நான் பார்த்தேன், மோஸ்ட்லி எஸ்சியில் அண்டு சினர்ஜியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்கேன். சினர்ஜி ஷிப்பில்
கம்பெனியில் வேலை செய்யலை, அந்த ஷிப்புக்கு நாங்கள் வேலைக்கு போயிருக்கோம். எஸ்ஏ ஷிப்பில் நிறைய ஷிப்பில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே நான் ரெகுலராக போயிருக்கேன் வேலைக்கு. அதனால் கொஞ்சம் அந்த ஒரு விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனால் இன்ஜினை பொறுத்தளவு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, கொஞ்சம் தலைவலி கிடையாது. எல்லா நேரத்துலையும் தலைவலி இருக்காது. வேலை இருந்துச்சுன்னா தலைவலி. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அந்த ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க, ஒரு இன்டர்வல், அதுக்கு ஒரு டைமுக்கு ஒரு ரவுண்டிங் போகணும், கிளியராக செக் பண்ணணும், ஹீட்டு, ப்ரெஷரு எல்லாமே செக் பண்ணணும். எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எந்த மாதிரி ஆயில் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணி கிளியராக மெயின்டைன் பண்ணாலே அது ஓகே. ஆனால் கஷ்டம், நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன். ஹீட்டு ரொம்ப தலைவலியான ஹீட்டு. கத்தாரில் சும்மாவே 54, 60, 55, 60னா போகும். அந்த ஹீட்டு ப்ளஸ் இன்ஜினோட ஹீட்டு. டெக்கில் என்ன தான் என்னாலும் அந்த ஒரு ஹீட்டு தான் இருக்கும். சூரியனோட ஹீட்டு ஒரு 55 டிகிரி, 60 டிகிரி. இந்த 60 டிகிரியும் இரும்பில் பட்டு உள்ளே போய் அங்கே இருக்க ஹீட்டு கூட அந்த ரொட்டேஷன் ஆகி மேலே பட்டும்போது அப்படியே அவியும். நான் இன்ஜின் ரூமுக்கு வந்து எப்போது இந்த LSFF செக் பண்ணுறதுக்கு போவேன். ஏதாவது இந்த AFFன்னு ஒரு இது இருக்குது, ஃபோமுக்கு உள்ள இது, அதை என்ன செக் பண்ண போவேன். இல்லாட்டா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரு, EBD அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை செக் பண்ண போவேன் நான் கத்தாரில் இருக்கும்போது. ஏன்னா செகண்ட் ஆஃபீஸர் டியூட்டி, சீஃப் ஆஃபீஸர் டியூட்டி கேட்டுட்டு தான் பார்க்கணும் மோஸ்ட்லி. அந்த மாதிரி போகும்போது அந்த ஹீட்லனா நிற்கும். கடவுளே, நல்ல வேலை தெரிஞ்சோ தெரியாமையோ டெக்குக்கு படிச்சிட்டேன் அப்படின்னு தோணுவேன். ஏன்னா அந்த நான் வந்து ஒரு அரை மணி நேரம் கூட அந்த இன்ஜின் ரூமில் இருக்கிறதுக்கு விரும்ப முடியாது, அந்த அளவு ஹீட்டாக இருக்கும். ஆனால் சில நேரத்தில் அவங்க ஜாலியாக இருக்கும்போது, எதுக்குடா நம்ம இங்கே படித்தோம் டெக்குக்கு, இன்ஜினுக்கு படிச்சிருந்தா நிம்மதியாக வேலை செய்யும்போது வேலை செஞ்சுட்டு நிம்மதியாக இருந்தேன். ஆனால் உள்ளே போய்ட்டு 1/4 மணி நேரத்தில் வெளியே வரும்போது பாயில் சுட்டு அப்படின்னு நனைஞ்சி தொப்பாக வாடியும். பாவம் தலைமை அப்படி என் கூட கும்பகோணத்துக்காரன் தலைமை ஒரு ஆள் இருந்தார். தலைமை அப்படி ஒரு மாதிரி வருவார். நானும் அவனை தான் தமிழ், அதனால் நிறையா விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணுவார், நானும் சொல்லுவேன் அந்த மாதிரி விஷயங்கள். அதனால் எனக்கு அதை பற்றி தெரியும் கொஞ்சம், இன்ஜினை பற்றி. அதனால் இன்ஜின் பெஸ்ட்டு, டெக்கு பெஸ்ட்டுன்னு நம்ம அந்த ஒரு விஷயத்தில் சொல்ல முடியாது. இன்ஜினில் மோஸ்ட்லி பாயில் ஷூட்டை போட வேண்டாம், நார்மல் ட்ரெஸ். இப்போ செகண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டாலே மோஸ்ட்லி யாரும் எதுவும் சொல்லவே கிடையாது. அவங்க சிவில் ட்ரெஸ்லேயே போகலாம், ஒரு ட்ராக் ஷூட்டு, டிஷர்ட் போட்டு போகலாம். அந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் இருக்கும் மோஸ்ட்லி. ஏதாவது ஆப்ரேஷன், ஏதாவது பிரச்சனை மட்டும் தான் பாயில் ஷூட் போடுவாங்க, ஏதாவது ட்ரில் அப்படின்னா மட்டும்தான். இல்லாட்ட மோஸ்ட்லி அதுதான். ஆனால் இன்ஜினை பொறுத்தளவில் என்னென்னா, இப்போ நம்ம இன்ஜினுக்கு படிச்சிட்டோம், ஒரு வேளை ஒரு 10 வருஷம் கழிச்சு, இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு, இல்லை ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்ம பிடிக்கல, நான் கப்பலுக்கு போக பிடிக்கலப்பா, ஷோரில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனியில் நீ போய் வேலை பார்த்துக்கலாம். இப்போ சென்னையில் பொறுத்தளவுலேயே நிறைய கம்பெனி இருக்குது, இன்ஜினுக்கு பார்க்குற கம்பெனி, ஹைட்ராலிக் கம்பெனிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை ஷிப் ரிலேட்டட் இல்லைனாலும் வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் போய் நான் இப்படி மரைன் இன்ஜினியர் இருந்திருக்கேன், எனக்கு இந்த விஷயம் தெரியும்னா நம்ம ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். ஏதோ இந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியாது கப்பலில் கிடைச்ச சேலரி, பட் ஆனால் அங்கே கிடைக்கும், ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், குடும்பத்து கூட இருந்துக்கலாம். அந்த ஒரு விஷயம் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த இன்ஜினை டெக்கை பொறுத்தளவில் பிஎஸ்சி நாட்டில் வச்சுக்கிட்டு எங்கேயும் போக முடியாது. சிலவங்க வேலை செய்கிறாங்க, ஆனால் மோஸ்ட்லி அதுக்கு ஒரு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் வெளியே போயிட்டா. ஏன்னா நேவிகேட்டர் மட்டும்தான் அவங்க பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். மோஸ்ட்லி அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எங்கே யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டெபிலிட்டி வேறு எங்கேயும் யூஸ் பண்ண கிடையாது. நேவிகேஷன் வேறு எங்கேயும், ஏன்னா ஃப்ளைட்டாக வாட்ட போக முடியாது. இந்த ரெண்டுமே முடியாது. இன்ஜின் சைடும் போக முடியாது, ஏன்னா அங்கே ஒன்றும் நமக்கு தெரியாது. சும்மா ஏதோ படிச்சிருப்போம், அவ்வளோதான். எப்படி ஒர்க் ஆகும் என்னன்னு தெரியுமே தவிர உள்ளே இருக்க எதுவும் தெரியாது. சிலவங்க கஷ்டப்பட்டு அதில் நிறைய பிரச்சனையை ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நான் வேலை பார்த்துருந்தேன், ஒரு செகண்ட் ஆஃபீஸரு. அவர் போக மாட்டேன்னு சொல்லி அங்கே நிப்பாட்டிட்டு இன்ஜின் சைடு போகிறேன்ட்டு வந்து படிக்கல, இன்ஜின் தான் படிக்கல, பட் வேலைக்கு வந்தார். அவரை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது சும்மா சூப்பர்வைசர் மாதிரி அனுப்பிவிடுவாங்க கம்பெனிலேருந்து. இங்கே வந்தால் அவருக்கு அதில் என்ன செய்யணும் என்ன ஏதுன்னு கூட ஒரு ரொம்ப ப்ராப்பராக தெரியாதனால இவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இன்ஜினை பொறுத்தளவில் இதுதான் சொல்லுவேன். ஏதோ ஒரு வேலை கப்பல் பிடிக்கல, ஃப்யூச்சரில் நான் நிற்க போகிறேன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போய்க்கலாம். டெக் சைடு வாய்ப்பே கிடையாது. நான் எந்த அளவுக்கு சோம்பேறி ஆகிட்டேன்னா, இப்போ பாத்ரூம் போய்ட்டு அந்த ஃப்ரெஷ் அமுக்கிறதுக்கு உடம்பு வலிக்கும், அந்த அளவுக்கு சோம்பேறி ஆகிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஷிப்லாம் நிறைய வேலை பார்த்துருக்கேன், ஆனால் அங்கேனா 16 மணி நேரம் 18 மணி நேரம் தான் வேலை பார்த்துருக்கேன். அடுத்த ஷிப்பில் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, அதுக்கடுத்த ஷிப்பில் இன்னும் குறைஞ்சிச்சு, இந்த ஷிப்பில் மொத்தமாக குறைஞ்சி கீழே வந்துருச்சு. அதாவது நம்ம கொஞ்சம் வேலை தெரியும். இப்போ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா எனக்கு அந்த வேலையை இப்படி தான் செய்யணும்னு தெரியும். நான் போனோம்னா முந்தி நான் ஒரு 4 மணி நேரம் பார்த்த வேலையை இப்போ நான் ஒரு அரை மணி நேரத்தில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி, அதாவது வேலை தெரியும் அவ்வளோதான். அந்த அரை மணி நேரத்தில் பார்க்கறதையும் எவனை வச்சு வருத்துவான் அப்படியே பார்க்குறது, அவன்கிட்ட கொடுக்கலாமா இல்லை இவன்கிட்ட கொடுக்கலாமா, சும்மா போய் அவன்கிட்ட டவுட் கேட்குற மாதிரி கேட்டால் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுது, அவனை இங்கே விட்டு போய் வேலையை அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு மோஸ்ட்லி அப்படி தானே நம்ம
அந்த மாதிரி உடம்பு செட் ஆகிடுச்சு. இப்போ சோம்பேறி ஆகிடுச்சு மொத்தத்து. எனக்கே தெரியும் ரூமை தூக்க மாட்டேன், க்ளீன் பண்ணனா வலிக்கும், எப்படியாவது அவனை வச்சு ஓட்டணும்னு சொல்லி அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி போகுது. அந்த அளவுக்கு சோம்பேறி ஆகிடுச்சு. இப்போது நம்மளால் உடம்பு நான் கிணத்து வேலைக்கு போயிருக்கிறேன், காங்கிரீட்டு போட போயிருக்கிறேன், மீனில் போயிருக்கிறேன், கிளாத்தி அந்த வேலைலாம் பார்த்துருக்குறேன். பட் இப்போது அந்த வேலையை போய் என்னால் செய்ய முடியுமானா சத்தியமாக தெரியாது. அந்தளவுக்கு என் பாடி ஒத்துழைக்குமான்னு தெரியும். ஏன்னா இந்த 1 வருஷம் தான் ஆயிருக்கு, ஒரு 14 மாதம் ஆயிருக்கு. நான் இப்போ 12வது மாதம் சேல் பண்ணிக்கிருக்கேன். ஒரு 2.5 மாதம் வீட்டில் இருந்தேன், அப்படி இப்படின்னு போயிடுச்சு. இந்த 1 வருஷத்துல என்னுடைய பாடி வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ரொம்பனா ரொம்ப எனக்கு வந்து வேலை செய்யதே பிடிக்க மாட்டேங்க. எதுக்குடா அப்படி டயர்டாகி தான் போகிறேன். அதனால் மோஸ்ட்லி டெக்குக்கு படித்தா ஒரு மைனஸ் இது. ஆனால் ப்ளஸ் சொல்லலாம், நிறையா சொல்லலாம். ஏசி ரூமு, நல்ல காஃபி, நல்ல ஸ்நாக்ஸு, பிரிட்ஜு. அங்கே கேலிக்கு என்ன ப்ரொவிஷன் வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு பிரிட்ஜுக்கு வந்தே ஆகணும். நான் ஃபஸ்ட் ட்ரிப்பில் இருக்கும்போது ப்ரொவிஷன் வந்துருச்சுன்னா போதும், அன்றைக்கி ஈவினிங் போவேன். குக்கிட்ட சொல்லியிருப்பேன், குக்கில் சீஃப் ஆஃபீஸர் சொல்லிடுவார். போய் கேட்பேன், ஸ்டீவார்டு என் கூட வருவார், ஜிஎஸ்ஸு வந்தால் அங்கே என்னென்ன நல்ல ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிடுவேன். இப்போ 4 பேக்கெட் இருக்குன்னா அதில் 2 பேக்கெட் நான் எடுத்தே ஆகணும். எனக்கு அதெல்லாம் வேலை. அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சா வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் தான் சாப்பிடுவோம். மோஸ்ட்லி கேட்டுட்டு தான் அங்கே இருக்கிறதுல நிறையா சாப்பிட்றதுன்னு நினைப்பேன். நான் தான் சாப்பிட்டேன் நிறையா. ஃபஸ்ட் ட்ரிப்லலாம் வச்சு வெளுத்து கட்டி எனக்கு அந்த கல்த்திராமே பிடிக்காமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். ஏன்னா எங்கள் ஃபஸ்ட்டு உள்ள சீஃப் ஆஃபீஸர் வந்து ஒரு பஞ்சாபி, மோசமாக என்னை ஏசுவார். அதுக்கு அடுத்து வந்த ஒரு என்னென்னா வாரணாசிக்காரர் தலைமை தங்கமாக பார்த்துக்கிட்டார். என்னென்னா எவனையும் எதுவும் சொல்ல விட மாட்டார். உனக்கு எதாவது வேலை செய்யணுமா என் பேரை சொல்லி நீ அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவார். இதே கதையாக தான் இருக்கும். நான் போவேன், சீஃப் ஆஃபீஸர் சொன்னார் இந்த வேலையை செய்யணுமான்னு. அது நான் சீஃப் ஆஃபீஸர் சொன்னால் தான் செய்வேன்மா. சரி சீஃப் ஆஃபீஸர் சொல்லுவார் அப்படின்ட்டு மேலே வந்து சீஃப் ஆஃபீஸர் சொல்லிடுவேன். சீஃப் ஆஃபீஸர் சொல்லிடுவார், எனக்கும் கொஞ்சம் எதாவது வேலை கொடுப்பார் அப்படி இப்படின்னு. அந்த வேலையை பார்த்துக்கிட்டே அப்படி ஜாலியாக போகும். அந்த மாதிரி என்ன சொல்ல வந்து வந்து போச்சு. செகண்ட் ஆஃபீஸர் வந்து என்ன நல்லா சீஃப் ஆஃபீஸர் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதுக்கடுத்து வந்தவர் வந்து பீகாரி தலைவன். நல்ல மனுஷன், தங்கமானவன். ஆனால் மானங்கிட்ட ஏச்சி ஏசுவார். எப்போ பார்த்தாலும் முறைப்பார். எதுக்கு முறைக்காரு, எதுக்கு ஏசுதார் எதுவுமே தெரியாது. அந்தளவு ஏச்சு வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த 7 மாதத்தில் அந்த கப்பலை விட்டு வந்தேன். அடுத்து இந்தோனேஷியன் வயசல் சீஃப் ஆஃபீஸர் தங்கமான மனுஷன். எங்கள் கூட வந்து விளாடுவார், என் ரூமில் தான் வந்து இருப்பேன். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரு. அதுக்கப்புறம் அந்த வயசில் தாண்டி அதுக்கடுத்த வசல் போனேன், அது மெக்டோர்மெண்ட் வசல். அதில் சீஃப் ஆஃபீஸர் 4 பேர், 4-5 பேரான்னு தெரில, ஒரு பேர் 5 சீஃப் ஆஃபீஸரு, 4 பேர் எஸ்டிபிஓ. இவர் வந்து செப்பரேட் சீஃப் ஆஃபீஸராக வச்சுருக்காங்க. இவங்க வந்து டிபிஓ தொட மாட்டாங்க, பட் டிபிஓ தான். இவங்க யாருமே நம்மளை தொந்தரவு பண்ண, எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்க, ஃபாரினர்ஸு, ஒரு நாட்டில் உள்ளவங்க. ஒரு சீஃப் ஆஃபீஸர் வந்து கொரியா, அடுத்து இன்னொரு வந்து அமெரிக்கா அந்த சைடு எங்கிட்ட உள்ளவர். அதை பற்றி தெளிவாக தெரில எனக்கு. அவர் 5 பேர். அதில் ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்கு, இந்தியாக்காரரு. எப்படி இருந்தாங்க, அவங்க ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சீஃப் ஆஃபீஸர் இருந்தார், அவர் ஏதோ ஒரு மொரிஷியஸ் அந்த சைடு எங்கேயோ உள்ளவர். அவர் போயிட்டு இப்போ மலையாளி வந்திருக்காங்க, மலையாளம் கேரளா. தலைவர் வேறு லெவலு. எங்கள் கூட தான் வந்து சாப்பிடுவார். ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து நான் தெரியாமல் தருவார். நமக்கு சாப்பிடணும் தான். அந்த அளவுக்கு ஜாலியாக போவோம். ஏதாவது வேலைனா செல்வா அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பார். நம்மளும் ஏதாவது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஜாலியாக போவோம். அதனால் மோஸ்ட்லி டெக் சைடு கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டம். பட்டு கொஞ்சம் ஒரு செகண்ட் ஆஃபீஸர்னால் ஆகி ஒரு அளவுக்கு நமக்கு வேலை தெரியுது, ஒரு கம்யூனிகேஷனாக தெளிவாக ஒரு 100% ப்ராப்பராக பண்ண முடியுது அப்படின்னா வேற மாதிரி. அதை போல் ஒரு ஈஸியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எங்கேயுமே இல்லை. அதாவது இது வந்து கம்பேர்ட் டு இன்ஜின் அவ்வளோதான். இதே வேறு விஷயமாக பேசணும், ஃபேமிலி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அப்படி பேசினா ஒன்றும் செய்ய முடியாது. ஃபேமிலியை விட்டுட்டு தான் வந்து கிடந்தா அவனுக்கு கப்பலுக்கு ஃபேமிலியை கூப்பிட்டு வர முடியாது. சில கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க, பட் ஆஃபீஸரை பொறுத்தளவு ரொம்ப கஷ்டம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட் பார்ப்போம். இது பெரிய வீடியோ போச்சு, நான் என்னென்ன பேசியிருக்கேன்னு தெரில, நிறையா பேசியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் சந்திப்போம். டெக்கடட், அதாவது ஒரு மோசமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் நான் தான் ஃபஸ்ட்டு வயசில். அதுக்கப்புறம் இப்போ லைஃப் ஓகே. ஆனால் என்னோடய தலைமை டிஎம்இ சொல்லுவான் அப்பப்போ, தலைவா என்ன தலைவா வேலை செஞ்சுட்டு வந்துடலாம் தலைவா. அந்த ஒரு சிவேஜி ஒரு ஃபில்டர் உண்டு, அதை தூக்கிட்டு வருவான் தலைவன். வேறு யாரையும் கூட மாட்டான், என்ன தான் கூப்பிடுவான். எவனும் தண்ணி ஊற்ற மாட்டான். எனக்கும் அதை ஊற்று அந்த பாட்டு அடிக்கும், அப்படியே கொவட்டி தள்ளும்.
நான் துணியெல்லாம் கட்டிக்கிட்டு போவேன் தண்ணியை தூக்கிக்கிட்டு. அதுக்குள்ளேயும் வாட்டர் அடிக்கும். தலைவன் அதை உட்காந்து க்ளீன் பண்ணுவோம், அதை ரசித்து க்ளீன் பண்ணுவோம். அதுதான் அதோட ஹைலைட்டாகவே இருக்கும். அந்தளவுக்கு அது பிடிச்சி போச்சுன்னா அது ஒரு வேறு லெவலில் தலைமை வேறு மாரி. இங்கேயுமே நான் பார்த்தேன், இந்த ஷிப்லேயும் அப்படி தான். போன இந்தோனேஷியன் ஷிப்லேயும் பார்த்தேன் ஒரு டிஎம்இ வேதரா அந்த ஊருக்காரன் தலைவன் வந்து இப்படி உட்காந்து இப்படி க்ளீன் பண்ணிக்கிருவான். அந்தளவுக்கு தலைவனுங்க வேறு மாதிரி. ஆனால் அந்த ஒரு லைக் பண்ணி அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டா வேறு மாதிரில. எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, கக்கூஸ் க்ளீன் பண்ணுறது. ஷிப்பில் இருக்குது மோஸ்ட்லி ஆஃப் ஷோரில் வந்து டெக்கடருக்கு தெரியும், கக்கூஸ் க்ளீன் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். கக்கூஸ் க்ளீன் பண்ணியே அது ஒரு வீடியோ நான் போடுறேன், க்ளீன் பண்ணுறத வந்து. ஆமாம், நிறையா கத்தார்லன்னா வாய்ப்பே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுவான், போய் பாரு அடிம்பார். அங்கே போய் பார்த்தா வாடை வரும். ஏதாவது அந்த வெசல் இதில் இருக்கும்ல, ரோலிங்கில் இருக்கனால தண்ணி உள்ளே போயிடும். தண்ணி இல்லைனால அந்த ஏர் வெளியே வரும். அந்த ஏர் வெளியே வரனால கொஞ்சம் அப்போ ஒன்று ஃப்ளஷாமிக்கு அதுதான் இப்போ போக கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதுக்கு போய் மறுபடியும் போசனை கூப்பிடுவேன். போசனை வந்துட்டு அதை ஏதாவது சொல்லுவார், அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு தருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு ஓகே ஆகிப்போச்சு. 2 இன்ஜின் கேடட் டெக் கேடட்டுக்கு ஒரு பெரிய கஷ்டமான வேலை. 2 வேலைன்னா இன்ஜின் கேடட் டெக் கேடட் கக்கூஸ் கழுவணும், இன்ஜின் கேடட் சீவேஜ், அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். வேறு ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் ஷிப்பில் இப்போ எப்படின்னா கத்தார்லன்னா ஒரு டைமு டாக்டர் ஆகிட வேண்டியிருக்கும். ஏன்னா மெடிசன் கொடுக்கணும். என்னென்ன பிரச்சனையோ அது எல்லாமே நாங்கள் சேட் போட்டு வச்சுருப்போம். அதுக்கு என்ன டேப்லெட்னா அதில் இருக்கும். சீஃப் ஆஃபீஸர்கிட்ட போய் இதை கேட்டுட்டு ஓகேனா கொடுக்கணும். சில டாக்டர் எல்லாரும் குக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணிடுவானுங்க, வேலை செய்ய மாட்டேன், சம்பளம் வரலன்றுவானுங்க. அப்போது சீஃப் குக்கு மட்டும்தான் இருப்பார், மீதி ஸ்டீவர்ட் யாரும் வர மாட்டாங்க, ஜிஎஸ் யாரும். அப்போ கேட்டுட்டு சொல்லிடுவாங்க, செல்வம் அங்கே 2 மணி நேரம் ஹெல்ப் பண்ணிவிட்டு இங்கே வந்துடு அப்படிம்பாங்க. போய் அவருக்கு காய்கறி வெட்டி கொடுக்கணும், பாத்திரம் கழுவணும், அங்கே உள்ளதை துடைக்கணும், அந்த மாதிரி வேலை பார்க்கணும். திடீர்னு இன்ஜினில் பிரச்சனை, ஒரு பைப் உடஞ்சி போச்சு, ஹைட்ராலிக் பைப்பு அப்படின்னா செல்வம் இன்ஜின் ரூம் போகலாம், அங்கே போய் டிஎம்இ கூட சேர்ந்து துடைக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி அந்த வேலையை ஆயிலர்னா செய்யறதுக்கு யோசிப்பாங்க. அவங்க வருஷமாக இருக்கனால அவங்க அதை மோஸ்ட்லி செய்ய மாட்டாங்க. ஆனால் சிலவங்க செய்கிறவங்க இருக்காங்க. அப்போது டிஎம்இ கூட போய் தொட அப்படின்றாங்க. போய் அதை குவாரி கழுவி தொடச்சி அதுக்கு சோப்பை போட்டு தொடச்சி கழுவி ரெடி பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. திடீர்னு ஷிப்பை கொடுத்துட்டு போயிடுவாங்க, செல்வம் பார்த்துக்க நான் போய் கீழே டீ குடிச்சிட்டு வரேன்ட்டு. ஸ்டீரிங் பண்ணணும், நேவிகேட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி A to Z எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். ஈடிஓக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்கேன். செகண்ட் இன்ஜினியருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு சார் இருந்தாங்க. அவர் ஆந்திரா, பட் தமிழ்நாட்டில் செட்டில் எனக்கு. அந்த மாதிரி தலைவன் வந்து நான் ஹைட்ராலிக்கில் வேலை பார்த்தேன்னா அவருக்கு தெரியும். நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் பேசினேன். ஒரு ட்ரிப்பு வந்து எங்கள் விண்ட்லெஸ் ஒர்க் ஆகல, க்ரெயினுங்க பாருங்கள், விண்ட்லெஸ் ஆங்கருக்குள்ளது. அப்போது செல்வத்தை கால் பண்ணாங்க. மேலே கால் பண்ணி ஒரு 11 மணி இருக்கும் நைட்டுக்கு. கால் பண்ணி, சார் டெக்கெட் கொஞ்சம் கீழே அனுப்புங்க அப்படின்னு. எதுக்கு டெக்கெட்? எங்கள் செகண்ட் ஆஃபீஸர் இருக்கார், சீஃப் ஆஃபீஸர் இருக்கார். உடனே செல்வம் எதுக்கு கீழே? இல்லை ஹைட்ராலிக்கில் கொஞ்சம் பிரச்சனை, அவனுக்கு கேட்கணும் மாட்டேங்குது. எனக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. இப்போ போனேன், என்ன பிரச்சனை, நானும் அந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது இருந்தேன். ஆங்கரை நாங்கள் டேக் பண்ணும்போது. அப்போது நாங்கள் போயிருக்கும்போது அது திடீர்னு நாங்கள் ப்ரெஷர் கொடுத்தோன்னா அந்த ப்ரெஷர் வந்துச்சு, பட் கட் ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் அதை பற்றி நாலேஜ் இருக்கனால ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்தீங்கனால, சார் எங்கேயோ உடஞ்சிருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஆயில் லீக் ஆகுது, செக் பண்ணால் தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சீஃப் இன்ஜினியர்னு சொன்னார். ஆமாம் நானாக தான் சொன்னேன் அப்படின்னு. சரி, அப்போ செகண்ட் இன்ஜினியர் அவர் சொன்னார், ஓகே நம்ம பார்க்கலாம், அதுதான் நாங்களும் நினச்சோம் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டில் ஆயில் அந்த ஒரு பைப் லைன் உடஞ்சிருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் கண்டுபிடிச்சேங்க. ஆனால் ஏதோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு ஷெடியூல், அந்த ஒரு இதுக்குள்ளே வந்துட்டோம்னா அது ஒரு ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ஹைட்ராலிக் இன்ஜினியர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஒரு இதுவும் கிடையாது. இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். கப்பலில் எதுவுமே இல்லாத ஒரு ரொம்ப வறட்சியான வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஷிப்னா உண்மையிலே என் லைஃப்பில் வந்த ஃபஸ்ட்டு ஷிப்பு என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதை பற்றி ஒரு தனி வீடியோ இருக்குது, அதை நான் போடுறேன். அதோட ஃபுல் டீட்டெயில், அதோட அந்த கஷ்டத்தை நான் சொல்கிறேன். ஓகே, பார்க்கலாம். இது பெரிய வீடியோவை போய்க்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி.